மாவட்ட தட்டாடி மக்கள் கட்சி தமிழ்நாடு உழவர் பேரியக்க பொதுக்குழு கூட்டம் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் வருகிற 21/12/2024 சனிக்கிழமை மாலை திருவண்ணாமலையிலே தமிழ்நாட்டில் உள்ள வேளாண்மை பிரச்சனைகளை எல்லாம் முன்வைத்து மிகப்பெரிய ஒரு மாநாடு நடைபெறுகிறது. அந்த மாநாட்டிலே பாட்டாளிகளினுடைய பாதுகாவலர், விவசாயிகளுடைய பாதுகாவலர் மருத்துவர் ஐயா அவர்களும், விவசாயிகளுடைய போராளி மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் கலந்து கொண்டு உரை நிகழ்த்த உள்ளார்கள். தமிழகத்தில் உள்ள பிற அரசியல் சார்பற்ற விவசாய அமைப்புகளுடைய தலைவர்கள் எல்லாம் கலந்து கொள்ளுகிறார்கள். ஆகவே அந்த மாநாடு சிறப்பாக அமைய வேண்டும் என்பதற்காக இந்த மாவட்ட பொதுக்குழு கூட்டம் இன்றைக்கு நடைபெறுகிறது. அந்த மாநாட்டிலே இந்த பகுதியில் நெல், கரும்பு, எண்ணெய், சோளம் போன்ற பயிர்கள் எல்லாம் பயிரிடப்படுகிறார்கள். அந்த விவசாயிகளுக்கு எந்த விதமான சலுகையும் இந்த அரசு செய்து கொடுக்காமல் விவசாயிகளை தொடர்ந்து வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில சேலத்தினுடைய காவிரி உபரி நீரை 100 ஏரிகளுக்கு எடப்பாடி அரசு வழங்கி இருக்கிறது. ஆனால் மீதமுள்ள சேலம் மாவட்டம் முழுவதும் உள்ள ஏரி குளங்களை கூட்டு குடிநீர் திட்டம் மூலமாக இந்த அரசு உபரி நீரை நிரப்பி தந்து விவசாயத்தை பாதுகாக்க வேண்டும் என்று 50,000 பேரை திரட்டி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள். அந்த திட்டத்தை உடனடியாக கொண்டு வர வேண்டும். அதே போல வேரிவள்ளி என்ற ஊரில் உள்ள தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் முறைகேடு நடந்திருக்கிறது. அந்த முறைகேட்டை கண்டித்து பாட்டாளி மக்கள் கட்சி போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள். ஆகவே அந்த வெள்ளரிவள்ளி தொடக்க வேளாண்மை வங்கியில் நடத்தப்பட்ட முறைகேடுகளை கண்டறிந்து பாதிக்கப்பட்ட அந்த விவசாயிகளுக்கு நகையை மீட்டு தருமாறு இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். இது போன்ற பல பிரச்சனைகளை எல்லாம் முன்வைத்து அந்த மாநாட்டிலே விவாதிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே மரவள்ளி கிழங்கு போன்ற பயிர்கள் எல்லாம் வியாபாரிகள் பாதிக்கப்படுகிறார்கள். இந்த மரவள்ளி கிழங்கிற்காக ஆண்டுக்கு ஒரு முறை அரசு முத்தரப்பு பேச்சுவார்த்தையை நடத்தி அந்த கிழங்கை கொள்முதல் செய்ய வேண்டும். அது 2 ஆண்டுகளாக அது மாதிரி நடக்காமல் விவசாயிகள் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகவே உடனடியாக முத்தரப்பு பேச்சுவார்த்தையை அரசு நடத்தி அந்த மரவள்ளி கிழங்கு விவசாயிகளை பாதுகாக்க வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அருகே நீண்ட நாளா ஒரு விவசாயிகளுக்கு உதவி செய்யற வகையில கால்நடை பூங்கா அமைப்புன்னு கடந்த ஆட்சி காலத்துல உருவாக்குனாங்க. இன்னைக்கு வரைக்கும் திமுக ஆட்சி காலத்துல திறக்கவில்லைன்னு சொல்லி ஒரு லாங் பெண்டிங் இருக்கு. ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பூங்கா திறக்காம இருக்கு. இந்த திருவண்ணாமலை உழவர் பேரியக்க மாநாட்டில் அந்த கால்நடை பூங்காவை திறக்க வலியுறுத்தி ஏதேனும் தீர்மானங்கள் நிறைவேற்ற வாய்ப்பு இருக்கு? கால்நடை பூங்காவை திறப்பதற்கு வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து அந்த மாநாட்டிலே தீர்மானம் கொண்டு வருவோம். அதை ஐயா அவர்களிடத்திலே தெரிவித்து கொண்டு வருவோம். அதே நேரத்தில் அதை செய்யவில்லை என்றால் அந்த ஆத்தூரிலே ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை தமிழ்நாடு உழவர் பேரியக்கம் நடத்தும். ஒரு கேள்வி, விவசாய கூலி தொழிலாளர்களுடைய பிள்ளைகளுக்கு அனைத்து கல்வி கட்டணங்களையும் ரத்து செய்ய வேண்டும் என்று உழவர் பேரியக்க மாநாட்டில் ஒரு கோரிக்கை எழுப்பப்படுமா? கண்டிப்பாக எழுப்பப்படும். அதே நேரத்தில் விவசாயிகள் மற்ற அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க இறந்து போயிட்டாங்கன்னா இழப்பீடு தராங்க. ஒரு குடிகாரன் சாராயம் குடிச்சிட்டு இறந்துட்டாங்கன்னா 10 லட்சம் ரூபாய் இந்த அரசு வழங்குது. இந்த விவசாயியானவன் விஷம் திண்டப்பட்டு இறக்கிறான், தற்கொலை செய்து கொள்கிறான், இடிமின்னல் தாக்கி இறக்கப்படுகிறான், வனவிலங்குகள் தாக்கி இறக்கப்படுகிறான். இப்படி இறக்கப்படுகிற அந்த விவசாயிகளுக்கும் 25 லட்சம் ரூபாய் நஷ்ட ஈடு இந்த அரசாங்கம் வழங்க வேண்டும். விவசாயிகளுடைய விளைபொருளுக்கு இன்று வரை விலை உத்தரவாதம் இல்லை. சாராயத்திற்கு கூட விலை உத்தரவாதம் இருக்கிறது. விவசாயிகளுடைய விளைபொருளுக்கு விலை உத்தரவாதத்தை கூடிய விரைவில் வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசுக்கு இந்த மாநாட்டில் ஒரு கெடு விதிக்கப்படுமா? நாங்கள் தொடர்ந்து எல்லா கூட்டங்களிலும் சொல்லி வருகிறோம். எல்லா பொருளையும் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த உற்பத்தியாளர்கள் விலை நிர்ணயம் செய்கிறார்கள். அதை நாம் காசு கொடுத்து வாங்குறோம். ஆனால் விவசாயி உற்பத்தி செய்கிற நெல்லுக்கோ, கரும்புக்கோ, பருத்திக்கோ, மக்காச்சோளத்துக்கோ, வாழைக்கோ உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயி விலை நிர்ணயம் பண்ண முடியவில்லை. ஆகவே இந்த செயலை வன்மையாக கண்டிப்பதோடு உற்பத்தி செய்யக்கூடிய அந்த விவசாயிகளே விலை நிர்ணயம் செய்ய வேண்டும். அந்த நிலை வந்தால்தான் விவசாயிகள் பாதிக்கப்பட மாட்டார்கள் என்று மிகப்பெரிய கோரிக்கையை தமிழ்நாடு உழவர் பேரியக்கம் மாநாட்டில் வைக்கிறது. ஆலயமணி, மாநில தலைவர், தமிழ்நாடு உழவர் பேரியக்கம்.